ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/7/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 18/1/2011. ஸோ இது அட்டாரா முரளி, பிரம்ம பாபா அவ்யக்தமான நாள் முரளி. முரளியின் தலைப்பு: பிரம்ம பாபாவுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டே ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்வை அனுபவம் செய்யுங்கள். பாபா மீது கொண்ட அன்பின் பரிசாக மனதை வென்று உலகை வென்றவராக ஆகுங்கள். ஸோ பிரம்ம பாபா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்ச்சி அனுபவம் செஞ்சார். ஸோ அதை நேற்று கூட சொன்னார் இல்லையா, சேவையை தவிர அவருக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லை, சுற்றி நடக்கிற எதை பற்றிய சிந்தனையும் இல்லை, அதன் தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி நாமளும் ஆகணும். ஸோ இதுதான் பாபா மேலே நம்ம வச்சுருக்கிற அன்புக்கு நம்ம கொடுக்குற பரிசு. ஸோ பாபாவின் மனதை வென்று உலகை வென்றவராக ஆகணும். இன்றைக்கி பிரம்ம பாபா அவ்யக்தமான நாள். எல்லா குழந்தைங்களுடைய கண்களிலும் பிரம்ம பாபா மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு நிரம்பி இருக்குது. இன்றைக்கி அதிகாலை 4 மணிக்கு முன்பிருந்தே குழந்தைங்களுடைய அன்பு வதனத்துக்கு வந்துடுச்சு. ஸோ அப்படின்னா நான் 4 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு பாபாவை அன்பாக நினைவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரம்மா பாபாவை சந்திக்கிறதுக்கும் அன்பின் அடையாளமாக தங்களுடைய இதயபூர்வமான அன்பின் மாலைகளும் பிரம்மா பாபாவை வந்தடைஞ்சது. ஒவ்வொரு மாலையின் நறுமணத்திலும் குழந்தைங்களுடைய அன்பு கலந்துருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு மாலையுடைய நறுமணத்திலும் குழந்தைங்களுடைய அன்பு கலந்துருந்துச்சுன்னு பாபா சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தையுடைய கண்களும் புன்னகையும் இதயத்தின் விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தன. பிரம்மா பாபா கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்புக்கான பதிலை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ கூட ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய கண்களின் பாஷை மூலமாகவே தங்களின் இதயபூர்வமான அன்பை பாபாவுக்கு, பிரம்ம பாபாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறத பாபா பார்த்துட்டு இருக்கிறார். இல்லையா, பாபா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துட்டு எப்படியெல்லாம் எங்களுக்கு தியாகம் பண்ணீங்க பாபா, எவ்வளோ பிரச்சனை. ஸோ இதோடைய நினைவாக முஸ்லீம்கள் அந்த நபி அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்ததாக நினச்சிக்கிட்டு 1000 தடம் சொல்வேன், அவருக்கு முன்னாடி நம்மளுடைய துன்பமெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே உண்மையிலே பிரம்ம பாபாவுடைய நினைவு தான். இந்த பரமாத்மா அன்பு ஒவ்வொரு குழந்தையையும் ஈஸியாக தந்தைக்குரியவராக ஆக்கக்கூடிய அன்பு. இந்த இல்லை, அது சிவபாபாவுடைய அன்பு, பரமாத்மா அன்பு. இந்த அலௌகிக அன்பு, அதாவது பிரம்ம பாபாவுடைய அன்பு, என்னுடைய பாபா அப்படிங்கிற அனுபவத்தின் மூலமாக நம்மை அவருக்குரியவராக ஆக்குது. இல்லை, 2 பேரையுமே நம்ம என்னுடைய பாபான்னு தான் சொல்கிறோம். இந்த அன்பு தந்தையின் பொக்கிஷங்களுக்கு நம்ம எஜமானராக ஆக்குது. ஏன்னா குழந்தைங்க என்னோட பாபான்னு எப்போ சொல்கிறாங்களோ அப்போவே எல்லா பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகிடுறாங்க. இந்த என்னோட பாபான்னு அன்பாக சொல்கிறாங்க இல்லையா, அது உடல் உணர்வையே ஒரு நொடியில் மறக்க வச்சிடுது.
இல்லையா? உடல் உணர்வை மறக்கிறதன் மூலமாக தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நம்ம எஜமானராகவே ஆகிறோம். ஏன்னா ஆத்மாபிமானி ஆகிறது தான் இங்கே நம்முடைய லட்சியமே. ஸோ அதுக்கு பாபாவுடைய அன்பு தான் ஆதாரமாக இருக்குது. ஸோ ஒரு நொடியில் உடல் உணர்வை மறக்க வச்சு நம்மை ஆத்ம உணர்வுடையவராக மாற்றிடுது இந்த அன்பு, என்னோட பாபான்ற அன்பு. இல்லை, உடல் இல்லாத சிவத்தந்தை என்னோட அப்பான்னா அந்த செகண்டே நானும் உடலற்றவன்ற உணர்வு வருது. சூக்ஷ்ம உடல் கொண்ட பிரம்மா பாபாவை என்னோட அப்பான்னு சொல்லும்போது அந்த செகண்டே நானும் சூக்ஷ்ம உடல் கொண்டவனாக அனுபவம் செய்ய வைக்கிது. அப்போ ஸ்தூல உடலின் உணர்வையே ஒரு வினாடியில் மறந்துடுறோம் நம்மை. அதனால்தான் பாபா ஆத்ம உணர்வுடையவராகி என்னை நினைவு செய்யுங்க, பரந்தாமை வீட்டில் வந்து நினைவு செய்யுங்க. ஸோ பரந்தாமை வீட்டுக்கு எப்போ போக முடியும்? வெறும் ஆத்மான்ற உணர்வில் தான் போக முடியும். உடலை விட்டால் தான் போக முடியும், இல்லையா? ஏன்னா இப்போ நம்மள பாபாவை தவிர எதுவுமே இருக்கிறது கிடையாது நம்ம ஆத்மாவை. இல்லை, உடல் உணர்வு இருக்கும்போது தான் உலகில் விஷயங்கள் இருக்கும். ஆத்ம உணர்வுடையவர் ஆயிட்டோன்னா பாபாவை தவிர எதுவுமே நம்மளை இருக்காது. ஸோ பிரம்ம பாபா அவ்யக்தமான இந்த நாளுக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது. ஏன்னா இது சும்மா பாபாவுடைய நினைவு நாள் மட்டும் கிடையாது, இது ஒரு சக்தி கொடுக்கிற நாள். அதில் இதை தான் பார்வதி கடைசியில் முருகனுக்கு சக்தி வேல் கொடுத்ததாக காட்டப்பட்டு இருக்குது, இல்லையா? அப்போ அது உண்மையில் அவ்யக்தமான நாளை குறிக்குது. இந்த நாளில் தந்தை உலக சேவைக்காகத்தான் அதாவது உலக சேவைக்காக தான் செய்விப்பவராக இருந்து குழந்தைங்களை செய்பவர்களாக ஆக்கிறதுக்கான திலகமிட்டார், இல்லையா? அதிலிருந்து அவர் விலகிறார். ஸ்தூல சேவையை குழந்தைங்க செய்யட்டும், மேலேருந்து அவர் செய்விப்பவராக, இஷாரா கொடுப்பவராக, சக்தி கொடுப்பவராக மாறிட்டார். ஸோ தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைங்களை செய்பவர்களாக ஒரு கருவியாக ஆக்கினார் இந்த நாள். சேவையில் வெற்றி அடைகிறதுக்கான வழி என்ன தெரியுமா? தான் செய்விப்பவராக மாறி குழந்தைகளை செய்பவராக ஆக்கிறது தான்றார், இல்லை? அப்போ செய்விப்பவராக எப்படி மாற முடியும்? சங்கல்பத்தின் மூலமாகத்தான். ஸோ அதுதான் சேவையின் வெற்றிக்கான ரகசியமாகவே சொல்கிறார், இல்லை? மனச சேவை தான் சேவையின் வெற்றிக்கான வழி. ஸ்தூலமாக எவ்வளோ நாளைக்கு நம்ம சேவை பண்ணிகிட்டு இருக்க முடியும், இல்லை? அந்த சங்கல்பத்தின் மூலமாகவே செய்யணும். ஏன்னா சேவையில் வெற்றி அடைகிறதுக்கான காரணம் நான் செய்பவன், ஆனால் செய்விப்பவர் என்னை செய்வித்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவு அல்லது நிலை ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றார். அப்போ தான் சேவையில் வெற்றி கிடைக்கும். நான் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சா வெற்றி கிடைக்காது. என்னை ஒருத்தர் ஆட்டி வச்சுட்டு இருக்கிறார், நான் ஆடிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அவருடைய கட்டளைப்படி, அவருடைய எண்ணத்தின்படி அப்படின்னு இருக்கும்போது நான் பண்ணுற அந்த உணர்வு இருக்காது, கருவின்ற உணர்வு இருக்கும். அதுதான் சேவையில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. 63 பிறவிகளின் நினைவுனால் நானுன்ற எண்ணம் உங்களை தேக அபிமானத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுது. ஏன்னா 63 ஜென்மமாக தேக அபிமானத்தில் தான் இருந்தீங்க. அப்போ நானுனால தேகன்ற உணர்வு வந்துடுது, ஆத்மான்ற உணர்வு வரலை. செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார்.
நான் செய்யக்கூடிய ஒரு கருவி மாத்திரமே. இந்த நினைவுனால் தன்னையே கருவியாக புரிஞ்சிக்கும் பொழுது தேக அபிமானம் முடிவுக்கு வந்துடுது. இல்லை, கருவின்னு நினைக்கும் பொழுது தான் தேக அபிமானம் முடிவுக்கு வருது. ஏன்னா அவர் எதை செய்ய வைக்கிறார்? ஆத்மாவுக்கு அந்த உந்துதலை கொடுக்கிறார். ஆத்மா உடல் மூலமாக காரியம் செய்ய வைக்கிது. இல்லை, பரமாத்மா செய்விப்பவர், ஆத்மா செய்பவர். அடுத்தது ஆத்மா செய்விப்பவர், உடல் செய்யக்கூடியது. ஏன்னா உடலுக்கு ஆத்மா எஜமானன். ஸோ அப்படி ஆத்மா தன்னை கருவியாக புரிஞ்சிக்கும் பொழுது தான் தேக அபிமானம் முடிவுக்கு வருது. அதனால தான் குழந்தைங்களுக்கு செய்கிற பொறுப்பை கொடுத்துட்டு அவங்கள செய்பவர்களாகவும் தான் செய்விப்பவராகவும் மாறினார் இந்த நாள். ஸோ செய்பவராக மாறுவதன் மூலமாக ஆத்மாக்கள் தானாகவே கருவியாகவும் பணிவுடையவர்களாகவும் மாறிடுறாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் யாரோ எங்கேயோ எழுதி வச்சுருக்கிறாங்க, அதன்படி தான் எல்லாம் நடக்குது, அதன்படி தான் நாமளே நடந்துக்கிறோம் அப்படிலாம் அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க. இப்போ செய்பவர் அப்படின்னாலே செய்விப்பவர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ செய்பவர்னாலே ஆத்மா, கருவி, வேறு யாரோ செய்ய வைக்கிறாங்கன்னும் போது அந்த பணிவு வந்துடும். பணிவு சேவையின் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட பயபக்தியோட காலையில் அந்த சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வணங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவர்களை விட நல்லாவே தெரியும் கடவுளை ஆட்டு வைக்கிறார். அவர் நினைத்தால் ஒரு வினாடியில் இங்கே வரக்கூடிய கஸ்டமர் வேறு எங்கேயோ போயிடுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்லையா? அப்போ அந்த பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிவு இருந்தால், அதை விட பெரிய கடை இருந்தாலும் சீப்பாகவே இருந்தால் கூட இவங்களை விட்டு போக மாட்டாங்க. ஸோ பணிவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. இப்போ கூட குழந்தைங்க ஒரு கருவியாக இருந்து சேவை செய்கிறத பாப்தாதா பார்த்தார். அப்படி கருவியாக இருந்து சேவை செய்கிற சேவாதாரிகளின் நெற்றியில் சேவையின் பலன் அப்படிங்கிற அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்குதுன்றார். இல்லை, கருவி, நான் ஒரு கருவின்றது சதா ஞாபகம் இருக்கணும். அவங்களுக்கு தான் சேவையின் பலன் சேமிப்பாகுது. அதிர்ஷ்ட நட்சத்திரமாக நெத்தியில் ஜொலிச்சிட்டு இருக்குதுன்றார். பெரும்பான்மையான குழந்தைங்களுடைய சேவையை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். அதனால் இந்த மாதிரி விசேஷ குழந்தைகளை பார்த்து ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹான்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறார் பாபா. ஸோ யார் விசேஷமான குழந்தைங்க? தன்னை கருவின்னு நினச்சிட்டு சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க தான். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுடைய சேவையை பார்த்து தான் பாபா மகிழ்ச்சி அடைகிறாரு, வாழ்த்தும் கொடுக்கிறார். பிரம்மா பாபா குறிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். எதிர்காலத்திலும் ஒரு கருவியாக இருந்து சேவையை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். இல்லை, எப்போவுமே கருவி நான் செய்பவன் தான், செய்விப்பவர் வேற ஒருத்தர் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டீமுக்கு ஹெட்டாக இருந்து மற்றவர்களை இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னா கூட பாபா எனக்கு சொல்கிறார், அதைத்தான் நான் மற்றவர்களுக்கு சொல்கிறேன்ற உணர்வு இருக்கணும். நானே யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது சேவை வெற்றி அடையாது. ஸோ இதுதான் பெரிய ரகசியம் இல்லையா?
கடவுளுடைய வழி தனி வழி. லௌகிகத்தில் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ கூட பிரம்மா பாபா கருவியாக இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தான் பாபா இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும். இப்போ கூட பிரம்மா பாபா குழந்தைங்களை தனக்கு சமமாக ஃபரிஸ்தா நிலையில் நிலைச்சிருக்கிறதுக்கான இஷாரா கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா. பாபா எப்படி ஃபரிஸ்தா நிலையில் இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைங்களும் ஃபரிஸ்தா நிலையில் நிலைச்சிருக்கணுன்றார். அப்போ தான் அப்படியே பறந்து பறந்து சேவை செய்ய முடியும், ஆஞ்சநேயர் மாதிரி. பறந்து சேவை செய்யும் பொழுது அந்த கஷ்டம் அனுபவமாகாது. ஏன்னா குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ கஷ்டப்படாமல் சேவை செய்யணும், ஃபரிஸ்தா நிலையிலே இருக்கணும் இல்லை. இந்த உலகில் விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் ஸ்தூல உடலில் சிக்கிக்கிறோம், உடல் உணர்வில் சிக்கிக்கிறோம். இந்த நினைவை மறந்தால் ஃபரிஸ்தா நிலையில் இருக்கிறோம். குழந்தைங்க எப்பவுமே தன்னுடைய கவனத்தை ஃபரிஸ்தாவாக இருக்கிறதுல நிலைநிறுத்தி இருக்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. பிரம்மா பாபா எப்படி வாழ்ந்துக்கிட்டே ஜீவன் முக்தராக, அதாவது அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்ட நிலையில் இருந்தாரோ அவருக்கு அவ்வளோ பொறுப்பு இருந்துச்சு, அவ்வளோ பெரிய குடும்பத்தை பராமரிக்க வேண்டி இருந்துச்சு. எல்லோரையும் யோகி வாழ்க்கை வாழ செய்கிறது, இவ்வளவு சேவை பொறுப்புகளை கையாளுறது, சேவையில் எப்போவுமே முன்னோக்கி நகர்த்துறது, இப்படி பல பொறுப்புகள் அவருக்கு இருந்தால் கூட அவர் ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்ச்சியை அனுபவம் செஞ்சார் இல்லை. செய்விப்பவர் சிவபாபா, நான் வெறும் கருவின்ற உணர்வில் அவர் இருந்தார். அதனால தான் அவரால் ஜீவன் முக்தி வாழ்க்கை, அதாவது என்னது வாழ்ந்துக்கிட்டே அதில் விடுபட்டு இருக்கிற உணர்வு அனுபவமாச்சு. ஆனால் அவ்வளோ வேலை, அவ்வளோ பொறுப்பு, இவ்வளோ பெரிய குடும்பத்தை பராமரிக்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஆனாலும் குழந்தைங்களும் யோகியாக வாழ வச்சு தானும் யோகியாக விலகியவராக இருந்தார். அதனால தான் அவரால் ஜீவன் முக்தி வாழ்க்கையின் அனுபவம் செய்ய முடிஞ்சுது. இதனால தான் பக்தி மார்க்கத்தில் பிரம்மா பாபாவுடைய ஆசனத்தை தாமரை ஆசனமாக காட்டுறாங்க இல்லை. அதே மாதிரி தேவிகள் கூட எல்லாருமே தாமரையில் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. என்ன அர்த்தம்? விலகி இருக்கிறாங்க. அவர் ஜீவன் முக்தராக ஆகி இந்த சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்ச்சியை அனுபவித்தார் இல்லை. சொர்க்கத்தில் போய் ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே எல்லோருமே ஜீவன் முக்தியில் தான் இருப்பாங்க. எல்லோரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிற இந்த இடத்துல ஜீவன் முக்தி வாழ்க்கையின் மகிழ்ச்சி அனுபவம் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் சங்கமேகத்துடைய லட்சியமே. அவர் மட்டும் இல்லை, உங்களை கூட அதே மாதிரியே ஆக்கினார். இப்போ கூட குழந்தைங்களையும் தன்னை மாதிரியே ஃபரிஸ்தா ஆக்கிறதுக்காக பல யுக்திகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். ஏன்னா குழந்தைங்கள தனக்கு சமமாக ஆக்கிறதுக்கு தான் விரும்புகிறார். அப்போ அவர் என்னென்ன யுக்தியெல்லாம் ஃபாலோ பண்ணாரோ அத்தனையும் சொல்லிகிட்ருக்காரு. இப்படி வா குழந்த, அப்படி வா குழந்த, இல்லை தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஏந்திரிச்சு வெளில வந்துட்டார். அவர் எப்படியெல்லாம் வெளில வந்தாருன்னு சொல்லி மூழ்கிட்டு இருக்கிறவங்கள வெளியில் வர சொல்கிறார். அப்படி தான் ஸ்தூல உடல் உணர்வில் சிக்கிட்டு இருக்கிறது. இப்போ பாபா எப்படி ஃபரிஸ்தா ஆனாரோ அதே மாதிரி ஆகிறதுக்கான யுக்திகளை சொல்கிறார், தனக்கு சமமாக ஆக்குறார்.
ஒவ்வொரு குழந்தையுடைய லட்சியமும் சூப்பராக இருக்குது. ஏன்னா யாரை கேளுங்க உங்களுடைய லட்சியம் என்னென்னு உடனே என்ன சொல்லுவாங்க? ஞாபகம் இருக்குதா? தந்தைக்கு சமமாக ஆகியே தீரணுன்றதான் என்னுடைய லட்சியம்னு சொல்கிறாங்க. அதான் மெயின். பாப் சமான் ஆத்மா. அதில் எல்லாமே அடக்கம். பாபாவுக்கு சமமாக ஃபரிஸ்தா ஆகிறது, பாபாவுக்கு சமமாக நாராயணன் ஆகிறது, எல்லாமே வந்துடும். அப்போ பாபாவுக்கு சமமாக என்னவா ஆவீங்க? இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு ஜீவன் முக்தி வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆவீங்க. இல்லை ரோல் மாடல். எப்படி பிரம்மா பாபா நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாரோ அதே மாதிரி நாம் பிறருக்கு ரோல் மாடலாக மாறணும். அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இப்போ ரோல் மாடல்னால் என்ன அர்த்தம்? என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா டக்குன்னு மேலோட்டமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் பாபா சொல்கிறதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் அவர் சொல்கிற மாதிரி நடந்த அந்த வெற்றியை உங்களால் சுவைக்க முடியும். ஸோ ஜீவன் முக்தி வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரோல் மாடலாக முன்மாதிரியாக நீங்கள் ஆகணும். ஸோ அதுக்கு பாபா தினம் தினம் வீட்டு பாடம் கொடுக்குறார். அதில் குழந்தைங்க கவனம் செலுத்துறதையும் அனுபவம் செய்கிறதையும் கூட பாப்தாதா பார்க்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த அனுபவத்தை எப்போவுமே பண்ணுறதில்ல, நிரந்தரமாக பண்ணுறது கிடையாது. இப்போ கூட கொடுக்கப்பட்டிருந்த காரியத்தின் அறிக்கையை பல குழந்தைங்க தங்களுடைய ஆன்மீக முயற்சியின் மூலம் 1 மாதம் முழுமையாக கவனம் செலுத்தி கொடுத்துருக்கிறாங்க. எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்க மாட்டேன், பழைய சமஸ்காரத்தை வரவிட மாட்டேன் அப்படிலாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார் இல்லையா? 1 மாதம் இதில் கவனம் கொடுத்து ரிசல்ட் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ 1 மாதம் ஃபுல்லாக கவனம் செலுத்தி அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பல மண்டலங்களின் அறிக்கைகள் 1 மாதத்தின் முடிவாக ரொம்ப நல்லாவே இருக்குது. யார் அறிக்கை அனுப்பி இருக்கிறாங்களோ, எந்த மண்டலத்தை சார்ந்தவங்க அனுப்பி இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பாப்தாதா ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறார். இல்லை எந்த குழந்தை தான் சொல்கிறத அப்படியே கேட்குறாங்களோ அந்த குழந்தைய தானே பாபாவுக்கு பிடிக்கும். ஸோ அப்போ பாபா சொல்கிறத அப்படியே செய்தாலே அவருடைய வாழ்த்துக்கு உரியவராக நம்ம மாறிடுவோம். அதான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை, பாபாவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ பாப்தாதா என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருந்தும் பாபா என்ன விரும்புகிறாருன்னா, நீங்கள் அப்பப்போ நல்லா இருக்கிறீங்க, ஆனால் பாபா எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். இல்லை நீங்கள் நல்ல யோகியாக ஆகி இருக்கிறீங்க, ஆனால் நிரந்தர யோகியாக ஆகலை. நிரந்தரமாக இருக்கணும். அதை தான் அண்டர்லைன் பண்ண சொல்லுவார், சதா காலமும். அப்போ நிரந்தர யோகியாக உங்களை ஆக்க தான் விரும்புகிறார். இப்போ பாப்தாதா குழந்தைங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார். எப்போவுமே அந்த நிலையிலே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு யுக்தியை வச்சுக்கோங்க, அந்த நிலையை கரெக்ட் பண்ணுறதுக்கு, உலகில் விஷயத்தின் பக்கம் புத்தி போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல்
போன வாரம் ஒரு செகண்ட் ஆத்ம உணர்வில் நிலைச்சிடுங்க, 5 சொரூப பயிற்சி பண்ணுங்கள் 5 செகண்ட் அப்படிலாம் சொன்னார். ஸோ இந்த மாதிரி யுக்தியின் மூலமாக அவ்வப்போது அப்படின்ற நிலை மாறி எப்பொழுதுன்ற வார்த்தை வந்துடும். ஸோ எப்போவுமே பக்காவாக இருக்கிறீங்கன்னு வந்துடும். ஸோ அந்த யுக்தியை ஃபாலோ பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டைமர் வச்சு அதை ஃபாலோ பண்ணணும். இதைத்தான் பாப்தாதா விரும்புகிறார். அதாவது மனதை வென்றவர்களாக உலகத்தை வென்றவர்களாக ஆகணும். இல்லை, தன் மனதை வென்றவன் தான் உலகத்தை வென்றவன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இங்கே எல்லாமே உங்கள் மனதை வெல்வதில் தான் இருக்குது. மனதுக்கு எந்த சங்கல்பத்தை கொடுக்குறீங்களோ அதையே செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். இல்லை, அமிர்தாவில் ஏந்திரிக்கணும்னு டெய்லியும் சங்கல்பம் வைக்கிறோம், ஆனால் ஏந்திரிக்கிறது இல்லைன்னா. கோபப்படக்கூடாதுன்னு சங்கல்பம் வைக்கிறோம், ஆனால் அதை பண்ணுறது இல்லைன்னா. இப்போ எதை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அதை பண்ணிடணும். ஏன்? மற்ற கர்மேந்திரியங்கள் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அப்படித்தானே செய்யுது. இல்லை அது இஷ்டத்துக்கு செய்யுதா? அதே மாதிரி இல்லை, இப்போ கையை லெஃப்ட் சைடு தூக்கணுன்னா லெஃப்ட் சைடு கை கரெக்டாக தூக்குறீங்கல்ல, அது ஸ்தூலமான கர்மேந்திரியங்களுக்கு. அதே மாதிரி மனதுக்கு கூட நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ மனமும் அதையே தான் செய்யணும். பரந்தாமத்திலே இருக்கணும் அப்படின்னா பரந்தாமத்திலே இருக்கணும். லைட் ஹவுஸ் மைட்டோஸாக இருக்குன்னா அப்படியே இருக்கணும். லைட் ஹவுஸ் மைட்டோஸாக இருக்கிறத நினச்சிட்டு குடும்ப கவலையை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நேற்று அவன் இப்படி சொன்னானே அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நேற்று யூடியூப்பில் பார்த்துமே அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது இது சொர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய எண்ணங்களை விதைக்குதா இல்லை தேவையற்ற எண்ணங்களை விதைக்குதா? ஏன்னா அடுத்த நாள் அதுதான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப செலக்டிவான விஷயத்தையே பார்க்கணும். ஸோ மனதுக்கு நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ அதைத்தான் உங்கள் மனம் செய்யணும். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணலைன்னு பாபா சொல்லலை. ஆனால் அப்பப்போ செய்யாமலும் இருந்துடுறீங்க. அதனால் பாப்தாதா இப்போ என்ன விரும்புகிறாருன்னா, மனதை சக்திகள்ன்ற கடிவாளத்தின் மூலம் நீங்கள் எப்படி நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி நடத்துங்கன்றார். மனம்ன்ற குதிரைக்கு கடிவாளம் போடுங்க. என்ன கடிவாளம்? சக்திகள் தான் கடிவாளம். இல்லை, சக்தி இருந்துச்சுன்னா மனம் அதன்படி நடக்கும். பலகீனமாக இருக்கிறதுனால தான் அது இஷ்டத்துக்கு நடக்குது. ஸோ அதனால் சக்தின்ற கடிவாளம் போட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அதை நடத்தணும். அதற்கு சக்தி வேணும் இல்லையா? அதுதான் சக்தின்ற கடிவாளம். மனதை வென்றவர் உலகை வென்றவர்ன்ற மகிமை யாருடையது? குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமை அது. ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்க. மனதை வென்றவராகி உலகை வென்றவராக ஆகி இருக்கிறீங்க. அதனால தான் இந்த மகிமை இருக்குது. ஏன்னா எப்படி மற்ற கர்மேந்திரியங்களை என்னுடைய கர்மேந்திரியம்னு சொல்கிறீங்களோ அதேமாதிரி மனதை கூட என்னுடையதுன்னு தானே சொல்கிறீங்க. என்னுடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் எஜமானராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ எஜமானர் சொல்கிறத தானே வேலைக்காரன் பண்ணணும். இப்போ மனம் உங்களுடைய வேலைக்காரன். மனதில் நீங்கள் என்ன சங்கல்பம் செய்ய விரும்புகிறீங்களோ எவ்வளவு நேரம் அந்த சங்கல்பத்திலே நிலைச்சிருக்க விரும்புகிறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சங்கல்பத்திலே நிலைச்சிருக்கணும். ஸோ அதிலேயே கட்டுப்பட்டு இருக்கணும். இல்லை 5 நிமிஷம் நான் பரந்தாமத்திலே இருக்க போகிறேன்னா அங்கேயே தான் இருக்கணும். அந்த நேரம் சூக்ஷ்மதனத்துக்கு வர்றதோ அல்லது வேறு ஏதாவது ஞானத்தை சிந்தனை பண்ணுறதோ அல்லது வேறு விஷயமோ வரவே கூடாது. அங்கேயே இருக்கணும். இல்லை, யானை அந்த பாகனுடைய ஒரு சின்ன கம்பி வைப்பார் காலுக்கு முன்னாடி. அப்படியே கட்டுப்பட்டு அவர் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆனாலும் அங்கேயே தான் நிற்கும்.
அந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஏன்னா மனம் உங்களுடையது தானே. அதனால் பாப்தாதா இந்த அன்பின் நாளில் இல்லை அவ்யக்த நாளை அன்பின் நாளுன்றார். இந்த அன்பின் நாளில் உங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க்கு தான் கொடுக்குறார். மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன சங்கல்பம் செய்ய விரும்புகிறீங்களோ அதுதான் நடக்கணும். இல்லை அப்படின்னு அர்த்தம், அதைத்தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் தூய்மையான சங்கல்பம் செய்ய விரும்புகிறீங்க, சுத்த சங்கல்பம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த தூய்மையான சங்கல்பமே எல்லா வீணான சங்கல்பங்களையும் முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடணும். ஒரு செகண்டில் வீண் எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு டக்குன்னு சுத்தமான சங்கல்பம் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுடைய தூய்மையான சங்கல்பம் வீணான சங்கல்பத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த தூய்மையான சங்கல்பத்தின் வேகம் வீணான சங்கல்பத்தின் வேகத்தை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா வீண் சங்கல்பத்தின் வேகம் அதிகமாக இருக்கும், கவர்ச்சி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த தூய்மையான சங்கல்பமே உங்களை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு அதை திரும்ப 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 உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஒரே சங்கல்பத்தில் நிலைச்சி இருக்கிறது தான் யோகா. அப்படி நீங்கள் யோகா செய்ய விரும்பும் பொழுது பழைய சமஸ்காரத்தின் காரணமாக வீண் எண்ணம் ஓடிச்சு அப்படின்னா அங்கே யோகத்தின் வெற்றி கிடைக்காது. அது யோகா கணக்கில் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பாபா நினைக்க உட்கார்றான், மற்ற எண்ணங்கள் வருது, அதை யோகா கணக்கில் எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறார், யோகத்தின் வெற்றி கிடைக்காது. ஏன்னா பழைய சமஸ்காரம் என்னது? வீண் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ அதை கட் பண்ணி அப்படி நிறுத்தணும். பரந்தாமத்திலே நிறுத்தணும், சூக்ஷ்மலோகத்திலே நிறுத்தணும், சத்தியுகத்திலே நிறுத்தணும், பாபாவுக்கு எதிர நிறுத்தணும், அல்லது கோயிலில் தேவி சிலையில் நிறுத்தணும். மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே ஒளிப்புள்ளியாக தான் இருக்க போகிறோம். அதுவும் மைண்டில் இருக்கணும். ஸோ இதில் மட்டும் கவனம் இருந்து சக்தி கொடுக்குறோம். ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அப்படி பண்ணுறோம். ஸோ அந்த சக்தி கொடுக்கணுன்னா வீண் எண்ணம் வரக்கூடாது. வீண் எண்ணம் வந்துச்சுன்னா சக்தி கொடுக்க முடியாது, யோகத்தில் வெற்றி அடைய முடியாது. ஸோ அதனால தான் இதில் கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் 1 மணி நேரம் யோகா செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா மனம் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அப்போ தான் 1 மணி நேரம் யோகா செய்ய முடியும். மனம் தொந்தரவு செஞ்சதுன்னா ஃபுல்லாக அதோடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது 1 மணி நேரம் எங்கே உட்கார முடியும்? அல்லது கர்ம யோகா கூட எப்படி பண்ண முடியும்? ஸோ அதுக்கு தான் ஆத்மா தான் எஜமானன்னு பாபா சொல்கிறார், மனம் கிடையாது எஜமானன். இப்போ ஆத்மா சொல்கிறதான் மனம் செய்யணும். என்னுடைய மனம் தானே சொல்கிறோம். ஸோ அப்போ வேணால் மனம் ஆத்மாவுடைய ஒரு தோழன்னு சொல்லலாம், கூட்டாளி. அப்போ தோழனுக்கு அன்பாக கட்டளை இடுங்க, மனதை வென்றவர் ஆகுங்க. ஸோ தோழனோ வேலைக்காரனோ மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத அதுக்கு செய்யணும். அன்பாக கூட கட்டளை இடுங்கன்ற. அன்புனால் வெல்ல முடியும் இல்லையா? மனதை வென்றவர் ஆகுங்க, மன்ஜித் ஆகுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா அடிக்கடி வீண் சங்கல்பம் வந்துடுது அப்படின்ட்டு. நாங்கள் விரும்பாட்டினாலும் வீண் சங்கல்பம் வந்துடுது பாபான்றாங்க. இதை எப்படி எஜமானர் நிலைன்னு சொல்ல முடியும்? வீண் சங்கல்பம் வருதுன்னா இல்லை வரக்கூடாதுன்னு நீங்கள் கட்டளை இட்டு வீண் சங்கல்பம் வந்துச்சுன்னா அப்போ உங்களை எப்படி எஜமானன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு பிரம்மா பாபா மேலே அன்பு இருக்குதானே? அதனால் அன்பின் உரிமையோடு தன்னுடைய விருப்பத்தை பிரம்மா பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் மனதை வென்று உலகை வென்றவராக ஆகியே தீரணும். மஞ்சித் ஜெகஜித் இல்லையா? மஞ்சித் ஆகி ஜெகஜித். ஜீத்னா வென்றவர், மன்ஜித் மனதை வென்றவராகி, ஜெகஜித் உலகத்தை வென்றவர் ஆகியே தீரணும். அப்படின்னா
இதுதான் பிரம்மா பாபா மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்புக்கான பரிசு. இதை கொடுப்பீங்க தானே? அன்பில் பரிசு கொடுப்பாங்க தானே? அதில் யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, அன்பு பரிசு. ஸோ இங்கே மனதை வென்றவராக சொல்கிறார். அதனால் இன்றைக்கி பிரம்மா பாபா குழந்தைங்க கிட்ட இந்த பரிசு தான் கேட்குறார். தயாராக இருக்கிறீங்களா இந்த பரிசு கொடுக்கறதுக்கு? கை உயர்த்துங்க. அப்படின்னா இனி நீங்கள் எப்போ கட்டளை இட்டாலும் இன்னையிலிருந்து வீணான சங்கல்பங்களே வரவிடக்கூடாது. இல்லை, வீண் சங்கல்பத்தை மனம் தானாக உருவாக்க விடக்கூடாது. நான் சொல்கிற சங்கல்பத்தை தான் நீ உருவாக்கணும் அப்படின்னு மனதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு இருக்கணும். இதை உங்களால் பண்ண முடியுமா? இன்றைக்கி 2 மணி நேரம் 4 மணி நேரம் யோக நிலையில் இருந்துக்கிட்டே கர்மாவும் செய்யுங்க, யோகத்திலும் இருங்க. உங்களால் முடியுமா? ஸோ இவ்வளோ நாள் முடியலன்னா பரவாயில்ல, அது கடந்ததாக இருக்கட்டும். ஆனால் இன்னையிலிருந்து வீணான சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கட்டளை இடுங்க. அதை செய்தே தீரணும் தானே? அதனால் காரியம் செய்தாலும் புத்தி யோகத்தில் பாபாவோடு இணைந்து இருக்கணும், அல்லது சக்தியை கொடுத்துட்டு இருக்கணும், அல்லது சுப சங்கல்பத்தை உருவாக்கிட்டு இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு எண்ணத்தில் நிலைச்சிருக்கணும், வீண் எண்ணமே வரக்கூடாது. ஸோ அப்போ தான் அந்த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யோகம் பண்ண முடியும். இன்றைய யோகத்தில் இதே லட்சியத்தை வைத்து அதற்கேற்ப நாள் முழுவதும் நீங்கள் ஆன்மீக முயற்சி செய்யணும். இந்த வீண் சங்கல்பமே வரவிட மாட்டேன்ற லட்சியம் வச்சு முயற்சி பண்ணுங்கள் நாள் முழுவதும். ஸோ பாபா மேலே அன்பு இருக்குதுன்னா பாபா என்ன சொல்கிறாரோ அதை பண்ணணும். அப்போ தான் அன்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும். வீணான சங்கல்பங்களை எப்படி நிறுத்துறது, அதுக்கான யுக்தி சொல்கிறாரு பாபா. பிரம்மா பாபாவின் அன்பை இதயபூர்வமாக நினைவு கூறுங்கள். நீங்கள் அவரை சாக்காரத்தில் பார்த்துருந்தாலும் சரி, அல்லது பார்க்கலனாலும் சரி, ஆனால் புத்தியின் மூலம் எல்லாருமே அவரை பார்த்துருக்கீங்க தானே? நான் பாபாவின் அன்பை பார்த்துருக்கிறேன், பிரம்மா பாபாவின் வளர்ப்பை கண்டு இருக்கிறேன், அனுபவம் பண்ணியிருக்கிறேன். அதன் ஆதாரத்தில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்கன்னு பாபா சொல்கிறார். அது உண்மை தானே? பிரம்மா பாபாவுடைய வளர்ப்பில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அமிர்த வேலை எழுப்புறதுலேருந்து நம்மளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறத நம்மளால் உணர முடியுது. சரி, கை உயர்த்தி பாபாவை குஷிப்படுத்திட்டீங்க. நீங்கள் தைரியத்தை வச்சுருக்கிறீங்க தானே? ஆனால் எப்போ ஏதாவது சக்தி குறையிற மாதிரி இருக்குதோ அப்போ சதா தந்தையோடு உங்களுக்கு இருக்கும் உறவுகளை நினைவு கூறுங்கள். எத்தனை உறவுகள் இருக்குது. சில நேரம் தந்தை, சில நேரம் குழந்தை அப்படின்னு பல வடிவங்கள். சில நேரங்களில் பாபா, சில நேரங்களில் தோழனாகவும் ஆகிடுறார். அதனால் அந்த உறவை நினைவு கூறுங்கள். அந்த நேரத்துக்கு என்ன உறவு வேணும் அந்த உறவாக பாபாவாக்குங்க. அல்லது பாபா மூலமாக அடைந்த பொக்கிஷங்களை நினைவு கூறுங்கள். இதெல்லாம் யுக்தி வீண் எண்ணங்களை வெல்வதற்கு. அப்போ புத்தி இந்த பக்கம் வந்துடுது. பொக்கிஷங்கள் மற்றும் உறவுகள். இன்றைக்கி எப்படி இதயபூர்வமாக பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ இப்படி நினைவு செஞ்சிங்கன்னா அன்பு தானாகவே பெருகுன்ற. இல்லை, பாப்தாதா முன்னாடி இருக்கும்போது அந்த அன்பு இருக்கும் தானே? அதே மாதிரி எப்போவுமே நினைவு செய்யுங்க. அப்போ அன்பு தானாகவே பெருகும். ஏன்னா அன்பு தான் ஆதாரமே முயற்சிக்கு. இன்றைக்கி எல்லாருடைய இதயத்திலும்
பிரம்மா பாபா மேலே அன்பு பொங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் எப்பெல்லாம் மனம் ஆட்டங்காணுதோ, ஏற்றத்தாழ்வு அடையுதோ, அப்போ பாபாவின் மீது உங்களுக்குள்ள அனைத்து உறவுகளையும் அவர் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்களையும் நினைவுபடுத்தி பாருங்கள். பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் சகயோகியாக, ஒத்துழைப்பாளராக இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதும். அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனதை வென்றவர் உலகை வென்றவர் அப்படிங்கிற மகிமைக்கு ஏற்ப அந்த ஸ்வரூபத்தை நீங்கள் தாரணை பண்ணணும். நான் மனதை வென்று உலகத்தை வென்றவன். இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக இதே தான் திரும்ப சொல்கிறார். மனதை வென்றவர் உலகை வென்றவர், அந்த ஸ்வரூபமாகுங்கன்றார். இப்போ தான் அந்த மகிமைக்குரியவராக ஆவீங்க. மனதை உங்கள் கட்டளையின்படி நடத்துங்க. இப்போ அதை கொஞ்சம் சுதந்திரமாக விட்டுட்டீங்க இல்லையா? அதனால தான் அது தன் இஷ்டப்படி செயல்படுது. இப்போ கவனம் செலுத்துங்க. மனம் என் கட்டளைப்படி செயல்படணும், தவிர நான் மனதின் கட்டளைப்படி செயல்படக்கூடாது. மனம்தான் என் கட்டளைப்படி நடக்கணும். ஏன்னா நான் தான் எஜமானன் மனதுக்கு. மனம் எனக்கு எஜமானன் கிடையாது. நீங்கள் ஞானத்தின் விஷயங்களை சிந்திக்க விரும்புகிறீங்க, ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் வந்துடுது இல்லையா? ஏன் அப்படி நடக்குது? மனம் எஜமானனா அல்லது நீங்கள் எஜமானனா? ஸோ எல்லோருக்கும் இந்த ஹோம்ஒர்க்கு புரியுது தானே? மனதை வென்றவராக ஆகணும், மஞ்சித் ஆகணும். நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ கண்டிப்பாக அதை மனம் கேட்கும், கேட்டே தீரும். அதற்கு சற்று கவனம் செலுத்தணும், அவ்வளவுதான். இல்லை வீண் எண்ணம் வராமல் இருக்க. வந்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். பாபா மூலமாக கிடைத்த பொக்கிஷங்கள், உறவுகள், இதை நினைக்கணும்னார். ஸோ இதில் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ மனம் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்டே தீரும். தாய்மார்களே, ஆசிரியர்களே, இது சாத்தியம்தானே? முடியுமா? ஆசிரியர்கள் கை உயர்த்துங்க. ஆசிரியர்கள் கை உயர்த்துகிறாங்க. இது சாத்தியம்னு நினச்சிங்கன்னா கையை அசையுங்கன்றார். முதல் வரிசையில் இருக்கிறவங்க கையை அசையுங்க. சகோதரர்கள் கையை அசையுங்கள். ஆஹா, அப்படி என்றால் பிரம்மா தந்தைக்கு அன்பின் பரிசை வழங்கிட்டீங்க. இதற்கு வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இல்லை, மனதை வென்றுட்டாலே பிரம்மா பாபாவுக்கு பரிசு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லது. பாப்தாதா கிட்ட இருக்கிற அன்பு மிகுந்த ஸோ பாபா கிட்ட இருக்கிற அன்பு உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பை கொடுக்குது. என்னுடைய பாபா அப்படின்னு இதயபூர்வமாக சொன்ன மாத்திரத்திலேயே நான் யாருன்னு ஞாபகம் வருது இல்லை? பாபாவுடைய செல்லமான குழந்தை நான். இப்போ பாபாவுடைய செல்லமான குழந்தைன்னா பாபாவுக்கு பிரியமாகத்தானே நான் நடந்துக்குவேன், அவருக்கு பிடித்த மாதிரி தானே நான் நடந்துக்குவேன். ஒரு நாளைக்கு எல்லோரும் எத்தனை முறை என்னோட பாபா என்னோட பாபான்னு சொல்கிறீங்க? ஸோ பாபாவும் கேட்குறார், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறார். இரட்டை வெளிநாட்டினரும் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க தானே? ஸோ இந்த முழு சீசன்லேயும் டபுள் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. மதுபனில் எப்போவுமே அவங்க வந்தபடியே தான் இருக்கிறாங்க. இப்போவும் 350 பேர் இருக்கிறாங்க. ஸோ தங்களுடைய முறை வரும்போதும் வராங்க. ஆனால் ஒவ்வொரு முறையிலுமே கூட எங்கேருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுறாங்க. அப்படின்னா இப்போதைய இந்த முடிவுகளை பாப்தாதாவும் பார்த்துட்டு இருப்பார்.
நீங்களும் சாட்சியாக இருந்து உங்களுடைய முடிவுகளை பார்த்து கொண்டே இருங்கள். ஸோ பாப்தாதாவுக்கு நான் எஜமானராக இருப்பேன், மனதை வென்றவராக இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறேன்றதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்தாதா இப்போ குழந்தைங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இந்த காரியத்தை கொடுக்க முடியும். இந்த மண்டலம் இந்த வாரம் அல்லது 2 வாரம் 15 நாளில் வீணான சங்கல்பங்கள் வரவில்லை, மாறாக மனசுக்கு எந்த விஷயத்தை கொடுத்தோமோ அதைத்தான் அது செய்தது அப்படின்ற முடிவை வழங்கணும். அப்படி செஞ்சதா இல்லையா அப்படின்னு ரிசல்ட் தெரியப்படுத்துங்கன்ற 15 நாளைக்கு. சூப்பர் இல்லையா? ஏன்னா வீண் விஷயங்கள் தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. ஆசிரியர்களே, இது உங்களுக்கு ஓகே தானே? மண்டலங்களுக்கு இந்த காரியத்தை கொடுக்கலாமா? ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். மகாராஷ்டிரா இருக்குது தானே? அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு மகான் காரியத்தை கொடுப்போம், அதாவது மிகப்பெரிய காரியத்தை கொடுப்போம். பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு மண்டலத்தின் மீதும் அன்பு இருக்குது. மேலும் இந்த குழந்தைங்க தந்தை சொன்னார், குழந்தைங்க செஞ்சாங்க அப்படிங்கிற நிச்சயம் எப்பவும் அவர்கிட்ட இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேனோ அதை குழந்தைங்க பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பாபாவுக்கு மகாராஷ்டிரா குழந்தைங்க மேலே. மகாராஷ்டிரா தந்தை சொன்னதை செய்தது, அப்படித்தானே? ஸோ மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் கையை உயர்த்துங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மண்டலத்தினரும் தந்தையின் கட்டளைப்படி கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறாங்க. எல்லோரும் தலையசைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய குழந்தைங்க பாபா சொல்கிறதுலையும் பாபா மேலேயும் நிச்சய புத்தி உடையவர்கள் தான் அப்படிங்கிற நிச்சயம் பாபாவுக்கும் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்கள். இன்றைக்கி என்ன பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு? ஹோம்ஒர்க் இது மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் தினம் முரளியில் கேட்குற ஒவ்வொரு மகா வாக்கியமும் உங்களுக்கு வீட்டு பாடம் தான். அதை தாரணை பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அதை செய்யணும்னு பாபா விரும்புகிறார். ஸோ பாபா சொல்கிற தினசரி முரளியை குழந்தைங்க கடைப்பிடிச்சிங்கன்னா அவங்க தான் தந்தையின் செல்ல குழந்தைகள். பாபாவுடைய கட்டளை எங்கே கிடைக்குது? முரளியில் தான் கிடைக்குது. முரளியை படிக்கலைன்னா எப்படி அவருடைய கட்டளை தெரியும்? கட்டளையை ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி தந்தையின் செல்ல குழந்தை ஆக முடியும்? செல்ல குழந்தைக்கு தானே இதே சிம்மாசனம், அங்கே ராஜ சிம்மாசனம்லாம் கிடைக்கிது. ஸோ அப்படி தினம் முரளியில் சொல்கிறத கடைப்பிடிக்கிற குழந்தைங்களை தான் தந்தையின் செல்ல குழந்தைகள், கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல தினசரி முரளியை படிங்க. அதான் மெயின். என்ன பண்ணணும்? என்னென்ன நியமம் ஃபாலோ பண்ணணும்? முரளி படிங்க, சிம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. முரளி படித்தாலே அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா பெரும்பான்மையான குழந்தைங்க முரளியை நேசிக்கிறாங்கன்னு பாப்தாதாவுக்கு தெரியுது. ஒருவேளை யாராவது அப்படி முரளியை நேசிக்கலை அப்படின்னா, ஏதாவது ஒரு குழந்தை பாபா உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தந்தையின் அன்பு எதன் மீது இருக்குது? முரளியின் மீது தான் இல்லையா? அப்போ தந்தையின் மீது அன்பு எதில் இருக்குதோ அதன் மீது அன்பு வச்சா தான் நீங்கள் தந்தையின் மீது அன்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த முரளிக்காக தானே அவ்வளவு தூரத்துலேருந்து 2 பேரும் வராங்க, பாபாவும் சரி தாதாவும் சரி. ஸோ இவ்வளவு தூரத்துலேருந்து பாடம் நடத்துறதுக்காக வராங்க.
இந்த மாதிரி வேறு ஏதாவது டீச்சரை பார்த்துருப்பீங்களா இவ்வளோ தூரத்துலேருந்து பாடம் நடத்துறதுக்கு அப்போ தந்தையுடைய அன்பு முரளி மேலே தான் இருக்குதுன்னும் பொழுது எனது பாபான்னு சொல்கிறவங்களுடைய முதல் அன்பு தந்தையின் முரளியின் மீது தான் இருக்கணும். ஸோ அதுதான் வார்த்தையே கடவுளானது அப்படின்னு பைபிளில் கூட இருக்கும். பாருங்கள், பிரம்மா பாபா ஒரு நாள் கூட முரளியை மிஸ் பண்ணதே கிடையாது. அவர் பம்பாய்க்கு போயிருந்த போது கூட அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் கூட அவர் முரளியை எழுதுகிறார். மற்றும் மாத்தேஸ்வரி மம்மா அந்த முரளியை வாசிக்கிறாங்க. கடைசி நாளில் உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்தது. காலையில் வகுப்பு நடத்தலை, ஆனால் மாலையில் வகுப்பு நடத்திய பிறகு தான் அவ்வியக்தமானார். எவ்வளோ அன்பு முரளி மேலே பார்த்தீங்களா. இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் முரளி எடுக்காமல் பார்த்துக்கலான்ட்டு விடலை. முரளி எடுத்த பிறகு தான் அவ்வியக்தமானார், சரீரத்தை விட்டார். அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய அன்பு எதன் மேலே இருந்துச்சு? முரளி மேலே தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு பாபா மேலே அன்பு இருக்குதுன்னு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தந்தை எதை நேசிக்கிறாரோ அதோடு தான் தொடர்பு இருக்கணும். அப்போ தான் தந்தை மேலே அன்பு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இப்போ ஒரு நடிகரை பிடிக்குதுன்னா அவருடைய சித்தாந்தம் எதுவோ அதுவே இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சது இவங்களுக்கும் பிடிச்சதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாபாவை பிடிச்சிருக்குதுன்னா பாபாவுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது உங்களுக்கு பிடிக்கணும், அதாவது முரளி பிடிக்கணும். ஸோ அதனால் டெய்லியும் முரளி படிங்க அல்லது கேளுங்க. ஏதாவது சூழ்நிலை இருந்தால் முரளி கேட்க முடியாத மாதிரி சூழ்நிலை இருந்தால் சாக்குபோக்கு சொல்லாமல் சரியான காரணம் இருந்தால் யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியலன்னா கூட இன்றைக்கி பாபா என்ன சொன்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் முரளிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்க. நல்லது. இங்கே எல்லோரும் தெரிகிறாங்க. பாபா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு இருக்கிறார். நல்லது. இன்றைக்கி யார் முரளி கேட்கலை அப்படின்னு தந்தை இடையிடையே டெஸ்ட் வைப்பார். ஸோ அதுக்கு ஒரு கீதா பாட சொல்ல அட்டண்டன்ஸ் வச்சுருப்பாங்க, வந்திருக்குறாங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதை டீச்சர்கள் எழுதி அனுப்புவாங்க, யார் முரளி கேட்கலை அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது தானே? நல்லது. இன்றைக்கி பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையும் சந்தித்து ரொம்ப அன்போடு தன் கண்கள் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு கொடுத்துட்டு இருக்கிறார். நல்லது. இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் வெளிநாட்டினருக்கு சேவை செய்கிறதுக்கான ஊக்கமும் உற்சாகமும் நல்லா இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ எல்லா குழந்தைங்கக்கிட்டேயும் பாபா சொல்கிறது என்னென்னா, சேவையை நல்லா பண்ணுங்க. ஏன்னா காலம் எப்போ வேணாலும் மாறலாம். நீங்கள் சேவை செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாத ஒரு காலம் வரப்போகுது. அதனால் என்ன செய்யணுமோ அதை இப்போவே பண்ணுங்கள். நவ் ஆர் நெவர், இல்லையா? இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. ஸோ அதனால் எப்போ பண்ணலான்னு யோசிக்காதீங்க, இப்போ பண்ணணும். நாளைக்குன்னு எதையுமே தள்ளி போடாதீங்கன்னு பாப்தாதா எப்போவும் சொல்கிறார். இல்லை இன்றைக்கி வந்திருக்கு, வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், உடனே பண்ணிவிடுங்கன்றார். இன்றைய நாளில் கூட அப்புறம் இல்லை, இப்போவே பண்ணிவிடுங்கன்றார், தள்ளி போடாதீங்கன்றார். ஏன்னா காலம், பஞ்ச தத்துவம் எல்லாமே பாபா கிட்ட எவ்வளவு காலம் இந்த துக்கம் நீடிக்கும்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குதான். அப்போ பாருங்கள், பஞ்ச தத்துவமே துக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? மனித ஆத்மாக்களையும் துக்கப்படுத்துவாங்க தானே? சமஸ்வபர் இல்லையா?
ஸோ பஞ்ச தத்துவமே துக்கமாக இருக்கிறதுனால தான் மனித ஆத்மாக்களையும் துக்கப்படுத்துது. அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் இந்த சங்கல்பம் பண்ணணும். பிராமண வாழ்க்கை எவ்வளவு அவசியமோ அதே போல் இப்போதைய காலத்தின் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் சேவையும் அவசியம். ஒன்று நீங்கள் சேவை செய்யுங்க, அல்லது சேவை செய்ய வையுங்க, கருவியாயிருங்க. மற்றபடி பாப்தாதா கொடுத்த வீட்டு பாடம் மனதை வென்று உலகை வென்றவராக ஆகியே தீரணுங்கிறது தான். ஸோ இது உங்களுக்கே உரிய மகிமை. அதை நீங்கள் மீண்டும் செஞ்சு காட்டணும். ஸோ எல்லா பக்கத்தில் இருந்தும் குழந்தைங்க கிட்டேருந்து பாப்தாதாவுக்கு செய்தி வருது. ஸோ 4 திசைகளில் இருந்தும் வந்த அன்பின் இனிமையான உணர்வுகள் அல்லது வெவ்வேறு வார்த்தைகளின் நினைவுகள், 4 திசைகளிலிருந்தும் வந்த பல்வேறு கடிதங்கள் என எல்லாத்துக்குமே பாப்தாதா பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அன்போடு தந்தையின் இதயத்தில் நிறைந்துள்ளனர். மேலும் இந்த அழியாத அன்பு எப்பவுமே தந்தையுடையதும் மற்றும் குழந்தைகளுடையதுமான அனாதியான அழியாத அன்பாகும். முழு சங்கம யுகமும் இந்த தந்தை குழந்தைகளின் சந்திப்பிற்காகவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இல்லை, சங்கம யுகம் ஃபுல்லாக மீட்டிங் டைம் தான். பாபாவும் குழந்தைங்களும் மீட் பண்ண வேண்டிய நேரம் தான். அதுக்காகவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்போ இந்த சங்கமயுகத்தின் பலனை எடுக்கணுன்னா ஒரு வினாடி விடாமல் பாபாவை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நேரில் உட்காந்துட்டு இருக்கிற அல்லது தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க இப்போ 4 திசைகளிலும் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் சென்டருக்கு போய் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பாப்தாதா மீட்டு பார்க்குறாங்க அப்படின்னு பாப்தாதா கேள்விப்படுறாங்க. ஸோ இதுவும், அதாவது இந்த அறிவியல் சாதனங்கள் கூட உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டு இருக்குது. இதன் மூலம் உங்களுக்குத்தான் லாபம் கிடைக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அறிவியல் சாதனங்கள் மூலமாக நஷ்டம்தான் கிடைக்குது இல்லையா? ஒருவேளை அறிவியல் மூலம் விநாசம் ஏற்படும் என்றாலும் அது கூட உங்களுடைய ராஜ்யத்துக்காகத்தான் செய்கிறாங்க இல்லையா? எல்லாமே நம்ம நன்மைக்காக தான். அதனால் 4 திசைகளிலும் உள்ள அன்பு நிறைந்த குழந்தைங்களுக்கு விசேஷமாக பிரம்மா பாபாவின் நெஞ்சார்ந்த அன்பு நினைவுகளும் இதயத்தின் அரவணைப்பும் தூய அன்பும் உரித்தாகுக. வரதானம்: உண்மை மற்றும் தூய்மை என்ற குணங்களின் தாரணை மூலமாக நெருக்கத்தை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுங்கள். சச்சாயி और சஃபாய். உண்மைனா சச்சாயி, தூய்மைனா சஃபாய். ஸோ இந்த குணங்களின் தாரணை மூலம் நெருக்கத்தை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், எல்லா தாரணைகளிலும் முக்கியமான தாரணையே உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது தான். ஸோ பரஸ்பரம் இரு தரப்பிலும் ஒருவருக்கொருவர் இதயத்தில் முழுமையான தூய்மை இருக்கணும். ஒரு தூய்மையான பொருளில் எல்லாமே தெளிவாக தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒருவருக்கொருவர் அவங்களுடைய தூய எண்ணங்களும் குணநலன்களும் தெளிவாக தெரியணும். எங்கே உண்மையும் தூய்மையும் இருக்குதோ அங்கே தான் நெருக்கம் இருக்கும். சுப்ரண வரதானம் இல்லையா? ஸோ தூய்மையான பொருள் எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி உங்கள் மனம் தெளிவாக எப்போ தெரியும்? பிறருக்காக தூய்மையான எண்ணங்கள் இருக்கும்போது தான் தெரியும். தூய்மையான குணம் இருக்கும்போது தான் தெரியும். ஸோ எங்கே உண்மையும் தூய்மையும் இருக்குதோ அங்கே நெருக்கமும் இருக்கும் இல்லை? ஒருவருக்கு ஒருவர் உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறாங்கன்னு போது அவங்க நெருக்கமாக தான் இருப்பாங்க.
பாப்தாதாவுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி இல்லை, எல்லா குழந்தைங்களும் பாப்தாதாவுக்கு நெருக்கம்தான். அதேமாரி உங்களுக்குள்ளே கூட இல்லை பரிவாரத்துக்குள்ளே கூட பரஸ்பரம் இதயத்தின் நெருக்கம் இருக்கணும். அதே நேரத்தில் விலகிய தன்மையும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், விலகிய தன்மையும் இருக்கணும். குணங்களின் வேறுபாடுகள் முடிவுக்கு வரணும். ஸோ அப்போ பரஸ்பர நெருக்கம் இருந்தாலே அந்த வேறுபாடு பிரிவினையெல்லாம் இருக்காது இல்லையா. குணங்களின் வேறுபாடுகள் முடிவுக்கு வரணுன்றார். பிடிக்கல, மற்றவங்கள குறை சொல்கிறது, இதெல்லாம் முடிவுக்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும்? மனதின் எண்ணங்களையும் குணங்களையும் ஒருமுகப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணங்களும் குணங்களும் ஒன்றா இருக்கணும். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் குணம் இருக்கணும். அது இஷ்டத்துக்கு மாறிடக்கூடாது பழைய சமஸ்காரங்களின் காரணமாக இல்லையா. பழைய சமஸ்காரமே வெளிப்படக்கூடாது. அதான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தாரு போன தடவை. ஸோ குணங்களில் ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுடைய குணங்களில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத பொழுது தான் சம்பூர்ணமூர்த்தின்னு சொல்ல முடியும் இல்லை. பாண்டவர்கள் 5 பேரும் ஒரே மாதிரியே இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே எப்போவுமே கருத்து வேறுபாடு இதெல்லாம் இல்லவே இல்லை இல்லை. அப்படி இருக்கணும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் செஞ்சார், அப்படி இருக்கணும். அப்போ தான் சம்பூர்ணமூர்த்தின்னு சொல்ல முடியும். சூப்பரான வரதானம். உண்மை மற்றும் தூய்மை இது தாரணை ஆகிறதன் மூலம் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகவும் அனுபவமாகவும் சம்பூர்ணமூர்த்தியாகவும் இருப்பீங்க. வித்தியாசம் தெரியக்கூடாது. ஸ்லோகன்: கெட்டுப்போன விஷயங்களை சீரமைப்பது அல்லது சரி செய்வது, இதுதான் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சேவை. பாபா தானே பண்ணுறாரு, கெட்டுப்போன நம்மளை சீர்படுத்துகிறார். அதே தான் நம்மளும் பண்ணுறோம். பாபா சோர்ந்து போயிடல, அடப்பாடா இதுங்களாம் திருந்தாத கூட்டம்னு நினச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும். அதேமாரி நீங்களும் அப்படி நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை விடவே கூடாது. இவங்க பாவம், நல்ல குழந்தை தான், ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க, தவறான சூழ்நிலையில் அப்படி வளர்ந்துருக்குறாங்க, அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க, என்னை பார்த்து மாறுவாங்க, அவங்க என்ன பண்ணாலும் இல்லையா, அந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வைரம் மாதிரி ஜொலிக்கணும் என்னுடைய குணங்கள், அதன் மூலமாக அவங்க மாறணும். அப்படி மாத்திர சேவை தான் இருக்கல மிகப்பெரிய சேவைன்னு பாபா சொல்கிறார். அவிக்தேஸ்வரா ஜுவால ஸ்வரூப நிலையில் நிலைத்திருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்க. யோகத்தை ஜுவாலா ஸ்வரூபமாக மாற்றணும் அப்படின்னா ஒரு நொடியில் புள்ளி வடிவமாகி பிந்து ஸ்வரூபமாகி மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி மீண்டும் மீண்டும் செய்யுங்க. அப்போ தான் ஜுவாலா ஸ்வரூபமாக நினைவு மாறும். இல்லை கொழுந்து விட்டு எரியணுன்னா அதை அணைக்கிற தண்ணி தான் வீண் எண்ணங்கள். ஸோ அதையெல்லாம் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்படி? பிந்து ஸ்வரூபமாகி டக்குன்னு நான் ஆத்மா ஆத்மா ஆத்மானும்போது அது காணாமல் போயிடும். ஸோ இதோடைய நினைவு தான் தீச்சட்டி சுமக்கிறது எல்லாமே. இப்போ மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துகிற பயிற்சியை மறுபடியும் பண்ணுங்கள். அது வந்துக்கிட்டே இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் மறுபடியும் அதை எரித்து பாபாவோட புத்தியை இணைக்கணும், ஆத்ம உணர்வில் நிலைக்கணும். ஸ்டாப் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு செகண்டில் வீணான தேக உணர்வுலேருந்து விடுபட்டுடணும், மனம் புத்தி ஒருமுகப்படணும். இல்லை வீணான தேக உணர்வுலேருந்து விடுபட்டு ஒரு செகண்டில் மனம் புத்தி ஒருமுகப்படணும். ஸ்டாப்புன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி கட்டுப்படுத்தும் ஆற்றலை நாள் முழுவதும் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நாள் முழுவதும். இல்லை வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்க முதல்ல பிரேக்கை தான் செக் பண்ணுவாங்க இல்லையா. பிரேக்கு தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். பிரேக் பிடிக்கலன்னா என்ன ஆகுது அவங்க நிலமை. அந்த மாதிரி நமக்களும் இந்த பிரேக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். நின்றுனானே டக்குன்னு நிற்கணும். ஸோ சக்தி வாய்ந்த பிரேக் மூலம் மனதையும் புத்தியையும்
ஒரு செகண்டில் ஸ்டாப் பண்ணுங்கள், கட்டுப்படுத்துங்க. ஸோ எங்கே மனம் புத்தியை நிலைநிறுத்த விரும்புகிறீங்களோ அங்கே அது ஒரு நொடியில் நிலை பெறணும். அங்கேருந்து வான்னு சொல்கிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கணும். அந்த யானை உதாரணம் இருக்குது இல்லையா, பாகன் அந்த கம்பி போட்டுட்டு இருக்கிற இடத்த விட்டு அவன் அது நவரவே செய்யாது, அவன் கம்பி எடுக்கிற வரைக்கும். அந்த மாதிரி மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் சக்திசாலியான நினைவு இருக்க முடியும். யோகா கண்டினியூஸாக இல்லாததுக்கு இதுதான் காரணம். மிகப்பெரிய எதிரி இந்த வீண் எண்ணம். அதுக்கு பழைய சமஸ்காரம் காரணம். அதை ஃபுல்லாக எரிச்சிடுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இன்றைக்கி 3rd Sunday இன்டர்நேஷ்னல் யோகா இல்லையா. ஸோ அதனால் சாயங்காலம் 6 to 7 ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக துக்கத்தில் அமைதி இல்லாமல் அலைஞ்சிருக்கிற ஆத்மாக்களுக்கு சுகத்தையும் அமைதியையும் தூய்மையின் கிரணங்களையும் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவளிக்கும் வள்ளலாகிய பரமாத்மா தந்தையின் நினைவுபடுத்துகிற சேவை செய்யுங்க. இல்லை அமைதியை கொடுத்து பாபா வந்திருக்கிறாரு அப்படின்ற சங்கல்பத்தை வைக்கும்போது அவங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும். தானாகவே பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான பங்கு இந்த யோகம் பட்டியா குழுவாக சேர்ந்து ஒரே சங்கல்பத்தில் நிலைச்சிருக்கும் பொழுது இந்த மேஜிக் நடக்குது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.